அதெல்லாம் நிறையவே இருக்கு. கசாமா ஷோ டைம். இவரை பாருங்க, இவதான் சூப்பர் எலிட் கசாமா. என்ன கசாமாவா? இது சீட்டிங். ஏன்னா இது ஒரு ரோபோட். இது சீட்டிங் கிடையாது, இது ரியாலிட்டி. இது யார்கிட்ட இருக்கோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்புறம் யாரு ஸ்ட்ராங்கோ அவங்க தான் சர்வே பண்ணுவாங்க. இப்படின்னு நம்மளால ஜெயிக்க முடியாது. அவன மாதிரி ஒரு ரோபோட் கூட மாரத்தானா? உங்க சின்சான் என்ன ரோபோட்டை விட குறைஞ்சவனா? அப்படிதானே நினைக்கிறேன். அப்படி நம்ம தோத்துட்டா நம்ம சூப்பர் எலிட் ஆகணும். நான் சூப்பர் எலிட் ஆக மாட்டேன். கசாமாவை பழையபடி மீட் எடுக்க வேண்டாமா? ஆமா, நாம எதுக்காக அவனை திருப்பி கொண்டு வரணும்? அதுவும் இல்லாம அவன் எலிட் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டான். அதுவும் இல்லாம அவன் எலிட் ஆனதுல ரொம்ப சந்தோஷப்பட்டான். சோ அவனை அப்படியே விட்டுடுங்களேன்ப்பா. வாங்க வாங்க சுமிகோ மேம். உங்க எல்லாருக்கும் இன்னில இருந்து பிரைவேட் லெசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இங்க பிரைவேட் லெசன்ஸ் எப்படி நடக்கும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. கசாமா இந்த இடத்துல ட்ரையல் அட்மிஷனுக்காக அப்ளை பண்ணும்போது அதுல ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி எழுத வேண்டியிருந்தது. சொல்ல போனா இந்த இன்ஃபர்மேஷனை நான் வெளியில லீக் பண்ண கூடாது. ஆனா டீச்சருங்களும் மனுஷங்க தானே, சில சமயங்கள்ல நாங்களும் தப்பு செய்ய வேண்டியிருக்கு. அப்படி நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் என்னுடைய நண்பர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். போச்சான், அவன் ரொம்பவே அப்பாவியான எலியட். அவனோட மூக்கு மட்டும் ஒழுகிக்கிட்டே இருக்கும். மசாவ் அப்படிப்பட்ட ஒரு எலியட். அவனுக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப அவனால ஸ்ட்ராங் ஆக முடியும். நானி அப்படி ஒரு எலியட். அவளோட பிரெயின் பவர் டவரை விட உயர்ந்தது. ஷின்சான் எப்பவுமே கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பான், சரியான முட்டாள். ஆனா அவன் மனசளவுல ஒரு சூப்பர் எலியட். இவங்கெல்லாம் என்னுடைய ஃபார் எவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாருமே ஒன்னா இந்த ஸ்கூல்ல படிக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமே. அப்படி சரண்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சரண்டர் ஆயிடுங்க. வாய்ப்பில்ல தம்பி, அப்படி பண்ண மாட்டேன். இவங்க தோத்து போனா ரொம்ப நல்லா இருக்கும்.